சற்றும் நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிற இந்த விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் அவங்களுடைய மகள் திவ்யா அவர்கள் வந்து ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் சத்துணவு நிபுணராகவும் இருக்கிறதுனால நிறைய சேவையை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சு திமுகவில் நான் இன்னிலிருந்து இணைஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு தனியார் செய்தி நிறுவனம் வந்து நீங்க திமுக இணைஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்னு திவ்யா சத்யராஜை பார்த்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவன செய்தி தொடர்பாளர் கேட்கும்போது அதற்கு அவங்க சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சத்துணவு நிபுணனா இருக்கேன். திமுக வந்து காலை உணவு திட்டம்ன்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்குது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புதுமை பெண் என்ற ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்காரு நம்ம தலைவர். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுக்கு நிறைய உதவக்கூடிய ஒரு திட்டங்களை நம்ம தமிழக முதலமைச்சர் மூலியமா திராவிட முன்னேற்ற கழகத்துல கொண்டு வந்திருக்கிறதுனால நான் இந்த கட்சியில இணைஞ்சு சேவை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கட்சி மூலியமா இன்னைக்கு நான் இணைஞ்சிருக்கேன். மேலும் இது சம்பந்தமா என்னுடைய தந்தையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு தோழரா இருந்து எனக்கு ஒரு உறுதுணையா இருப்பாரு என்றதை நம்பி நான் இந்த கட்சி மூலமா இணையறேன். ஸோ இந்த கட்சி தலைவர் எந்த ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்தாலுமே நான் வந்து உண்மையாவே இருந்து நான் செயல்படுவேன் அப்படின்னு மூலமா இந்த ஒரு செய்தியில நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பாக்குற நீங்க வந்து சத்யராஜ் மகளுடைய திவ்யா வந்து திமுக இணைஞ்சதுக்கான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. மேல இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.